ஐயா ஆரத்தி எடுத்ததும் தட்டுல காசு போடணும் தெரியுங்களா? தெரியும் பாட்டி, போடுங்க. போதுமாத்த இல்ல கூட கொஞ்சம்? இதுவே நீ அதிகமா தான் வச்சிருக்க. எல்லாரும் ஒரு 50 100 வைப்பாங்க, நீ என்ன இப்படி வச்சிருக்க? இருக்கட்டும் அத்தை, என் சந்தோஷத்துக்கு. சரி, 2 பேரும் வலது காலை வச்சு உள்ள போங்க. சரிங்க பாட்டி. அபி உள்ளவா, வலது காலை வச்சு ஏறு. வலது கால்னா லெஃப்டா? ஐயோ கடவுளே, ரைட்டு காலு. ஓ அப்படியா, சரி சரி. இதை இங்கிலீஷ்ல சொன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ கடவுளே, வாமா தாயே உள்ளவா. சரி சரி. ராணி, காசை எடுத்துட்டு ஆரத்தி தட்டை முத்தத்துல கொண்டு போய் கரைச்சிட்டு வா. சரிம்மா. அம்மா நீங்க உள்ள போங்க, கிச்சன்ல பால் சூடு பண்ணி வச்சிருக்கேன், மாதிரி பழமே இருக்கு. ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த டேபிள்ல வைங்க. சரி டீ, நான் போறேன். ஏமா இந்த காசை எடுத்துறேன். சரி உனக்கு தானே கொடுத்தான், அது எடுக்க ஒரு மாதிரி இருக்குமா, எல்லாரும் முன்னாடியும் நீ கொஞ்சம் எடுத்துறேன். போ எடுத்தாச்சு, நான் உனக்குள்ள பர்ஸ்ல கொண்டு வைக்கேன். சரி நான் கரைச்சிட்டு வரேன். எவ்வளவு டீ இருக்கு? எனக்கு எங்கம்மா தெரியும். என்ன சிந்து இது, நம்ம ஊர்ல 100 200ன்னு போடுவாங்க, இது என்னட்டு இவ்வளவு போட்டிருக்கான்? ஒவ்வொருத்தவங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்கம்மா. ஆனாலும் இதுல ஒரு 2000 இருக்காது? இருக்கும். 500 ரூபா நோட்டெல்லாம் இருக்கு, நல்ல கனமா இருக்குடி. 2000க்கு மேலே இருக்கும். சே என்னம்மா இது லூசு மாதிரி, இப்படி எல்லாரும் முன்னாடியுமா பார்த்துட்டு இருப்பாவ. கொண்டு போய் அவ பர்சல வை. சரி சரி கொண்டு போறேன். வாங்க, அவனுக்கு பாலும் பழத்தையும் எடுத்து வைப்போம். நம்மளையே ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காவா அவங்க அம்மா. சரி வா உள்ளவா. எங்க வீட்லயே என்ன இப்படி உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. எங்க வீட்லயே யார் வீட்லயும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு அபி. பாத்தீங்களா, உங்க வீட்லயே உங்களுக்கு இப்படி இருக்குன்னா இப்படி எங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? என்ன நீ இங்க ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி பேசிட்டு இருக்க? எப்பவுமே இங்க வருவ போவ. இந்த வீட்லயே இருக்கிற உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னா இங்க இருந்து வந்த எனக்கு எப்படி இருக்கும்? இனிமே நான் இங்கேயே இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும். இப்ப நான் உன்னை என்ன சொல்லிட்டேன், நீ எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோ. எங்க அம்மா அப்பா எல்லாம் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நீ நிம்மதியா அங்க இருக்கலாம். நம்ம 2 பேரும் இங்க இருக்க வச்சுட்டு எல்லாரும் எங்க போயிட்டாங்க? வந்துருவாங்க அபி, பால் பழமும் சாப்பிடணும்ல, அதுக்காண்டி எடுக்க போயிருப்பாங்க. ஐயோ எனக்கு பாலும் பிடிக்காது பழமும் பிடிக்காது, இப்ப என்ன பண்ணலாம்? சம்பிரதாயத்துக்குன்னு கொஞ்சோண்டு சாப்பிடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிட்டேன். அட பொண்ணு மாப்பிளையும் வந்தாச்சா? நீங்க எல்லாம் எப்ப வந்தீங்க மண்டபத்துல இருந்து? நாங்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட்ட கையோட திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமா, மண்டபத்துல ரொம்ப கூட்டமா இருந்துச்சுன்னு வேன் வரும்போது நாங்க எல்லாருமே வந்துட்டோம். அப்படியா? என்ன 2-3 பேர் குறையுது, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரே டயர்டு, அதனால ட்ரெஸ் மாத்த போயிருக்காங்க. பாத்தீங்களா, உங்களுக்கே எப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அதான் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சாச்சு, இனிமே நீங்க பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் நினைக்கேன். ஆமாவா? அப்ப இனிமே நம்ம மண்டபத்துக்கு போக வேண்டாமா? வேண்டாம் அபி, இனிமே மண்டபத்துக்கு போக வேண்டாம். பாலும் பழமும் இங்க சாப்பிட்டுட்டு அடுத்தது உங்க வீட்டுக்கு. எங்க வீட்டுக்கா போக போறோம்? ஆமா, இங்க சாப்பிட்டுட்டு அடுத்து உங்க வீட்டுக்கு தானே போகணும், அங்கேயும் சாப்பிடணும்ல. ஆமா இல்ல, உங்க வீட்டுல போயிட்டு பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் அங்கேயே நிக்கணும். அடுத்தது உங்க வீட்ல இருந்து மறு வீடு விடுவாங்க, சாயந்தரம் போல திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். அப்படியா? அப்ப ஈவினிங் வரைக்கும் எங்க வீட்டுல நிக்கலாமோ? ஆமா, ஈவினிங் வரைக்கும் நிக்கலாம். அம்மா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏடி போற போக்க பார்த்தா இந்த அக்கா அவங்க வீட்லயே தான் நிப்பாவ போல இருக்கு. சும்மா இருட்டி, காதுல விழுந்துற போகுது. என்ன மாப்பிள்ள சார், ஒரே காதுல குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ராம், நீங்க என்ன டேபிளும் கைமா நிக்கீங்க? பாலும் பழமும் சாப்பிடணுமா, அதான் இந்த டேபிளை பிடிச்சிட்டு வந்து இங்க போட சொல்லி என்கிட்ட விட்டுட்டாங்க. அப்படியா? ஒர்க் பண்றவங்க யாராச்சும் இருப்பாங்களே, அவங்க கிட்டே சொல்லியிருக்கலாமே. அத ஒரு டேபிளை பிடிச்சி போடுறதுக்கா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். 2 பேரும் எடுத்துக்கிடுங்க. ஆண்டி, எங்க அம்மா ஆனா வெளியே தான் நிக்காவ. 2-3 கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்களா, மண்டபத்துக்கு போகாம நேரம் இங்கே வந்திருக்காங்க. அதனால அவங்க பேசிட்டு இருக்காங்க, வெளியே இப்ப வந்துருவாங்க. நீங்க பால் குடிங்க. சரி ஆண்டி, இங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு உடனே இவங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே? ஆமா, என்ன அவசரம் மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு? நான் கேட்கல, இவ தான் கேட்டுட்டே இருக்கா எங்க வீட்டுக்கு எப்போ போவோம் அப்படின்னு. ஆமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். வீட்டை விட்டு இங்க வரும்போது எப்படா பெத்தவங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி. கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. போயிடலாம். இங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு அடுத்தது அங்க போக வேண்டியதான். சரி ஆண்டி, எடுத்து குடிங்கம்மா, அடுத்து பழம் எடுத்துட்டு வரோம். சரி அபி, எடுத்துக்கோ. அழகி, எங்கடி போற? நான் எங்க போவேன், கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. இனிமே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும், ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி தள்ளுங்க, யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். யாராச்சும் பார்த்தாங்கன்னா சொல்லு, என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னு. ஆமா, உங்களுக்கு ஆனாலும் ரொம்ப தான் தைரியம். சோனிமா, இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கேன் தெரியுமா? ஆமா தெரியும், நான் எப்பவுமே அழகுதான். ஆமா எப்பவுமே அழகுதான். சோனி, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கட்டா? என்ன கேட்க போறீங்க? சோனி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போமா? எது போட்டோவா? ஆமா, ஏன் என் கூட நின்று போட்டோ எடுக்க மாட்டியா? யாராச்சும் பாத்துருவாங்க, வீடு ஃபுல்லா ரிலேட்டிவ்ஸ் தான் இருக்காங்க. யாராவது நான் உங்க கூட பேசிட்டு இருக்கத பார்த்தாங்க?
இங்க வேண்டாம், டெரஸ்ல போலாம். டெரஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்களா? நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுப்போம். மாதிரி ஃபோனை எங்கேயாவது சார்ஜ் வச்சு 2 பேரும் சேர்ந்து ஃபுல் சைஸ் போட்டோ எடுப்போம். நல்லா சொல்லுவீங்க. கேமராமேனை வேணா கூப்பிடவா? போட்டோ வீடியோ எல்லாம் எடுப்போம். நான் 2 தான், உனக்கு பயம் இல்லைன்னா கூப்பிடு. எங்க அம்மா வந்துருவாங்க, எனக்கு பயமா இருக்கு. உங்க அம்மா வந்தா உங்க அம்மா கிட்ட சொல்லு, எனக்கு கார்த்திக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான். அப்புறம் எப்ப பார்த்தாலும் அம்மா வந்துருவாங்கன்னு பயந்துட்டே இருக்க. என்னைக்கா இருந்தாலும் வீட்டுல தெரியதான் போகுது. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வீட்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன். எங்க வீட்டுல தான் ஏற்கனவே தெரியுமே. என்ன, எங்க அப்பா தான் கொஞ்சம் கோளர் பண்ணுவாங்க, பரவாயில்ல. இப்ப வேணாலும் நான் எங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பயமும் இல்லை. எவன் வந்தாலும் சொல்லுவேன், எனக்கு என் சோனிமாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சோனி ப்ளீஸ், இந்த ஹாஃப் சாரி மாத்ததுக்கு முன்னாடி ஒரே ஒரு போட்டோ. இன்னைக்கு அவ்வளவு அழகா இருக்க. நான் என்னைக்காவது உங்ககிட்ட இப்படி கேட்டிருக்கேனா? சரி நீங்க போங்க, நான் வாரேன். யாரு கண்ணிலையும் பற்றாத. என்னதான் டைலாக் அடிச்சாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த டைலாக் எல்லாம்? அது ஒரு சின்ன பந்தாதான். அப்புறம் உன்கிட்ட ஒரு சின்ன சீக்கிரம் சொல்லணும். சொல்லணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சீக்ரெட்டு? அது வந்து ஐ லவ் யூ. இதுதான் சீக்ரெட். எங்க நீ சொல்லு பாப்போம். இதுவா சீக்ரெட்டு? இதை நான் வேற சொல்லணுமா? தோணும் போது நானே சொல்லுவேன். உனக்கு எப்பதான் தோணுமோ தெரியல. சரி சட்டுப்பட்டு வந்து சேரு, ஒரு போட்டோ எடுத்துட்டு நான் உன்னை அனுப்பிடுவேன். சரி ஓகே. திருப்பி நம்ம போகும்போது நீங்க எங்க கூட பஸ்ல தானே வருவீங்க? ஆமா சோனி, பஸ்ல தான் வருவேன். ஏன்? இல்ல நீங்க ரிட்டன் டிக்கெட் எதுவும் ட்ரெயின்ல போட்டுட்டீங்களோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல பஸ்ல தான் வருவேன், உன் கூட தான் இருப்பேன். சரியா? சரி ஓகே. தயவு செஞ்சு உங்க அக்கா கண்ட மட்டும் பற்றாத. அவ வீட்டுல போய் போட்டு கொடுத்துருவா. சரி சரி. ஐயோ இவனா? சத்யா ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீங்க எல்லாம் ஊருக்கு போறீங்களோ? இவன் யாரு சத்யா கிட்ட பேசிட்டு இருக்கான்? ஆமா, கல்யாணத்துக்கு வந்தோம், கல்யாணம் முடிஞ்சாச்சு, அப்ப அடுத்தது ஊருக்கு தானே போகணும். என்னாச்சு சத்யா, எதுவும் கோவமா? நான் எதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன்? இல்ல, எப்பவுமே நார்மலா பேசுவீங்க, இன்னைக்கு டக்குனு கோவமா பேச மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். இல்ல நான் தெரியாம தான் கேட்டேன். அப்பப்ப சத்யான்னு கூப்பிடுறீங்க, அப்பப்ப அஞ்சுன்னு கூப்பிடுறீங்க. யார் இந்த அஞ்சு? இல்ல அது வந்து என் பேரு சத்யான்னு உங்களுக்கு தெரியாம இருந்தா ஓகே, நல்லா தெரியுது. ஆனா திடீர்னு பார்த்தா அஞ்சுன்னு பேசிட்டு போறீங்க. இது பாருங்க, இந்த அஞ்சு யாருன்னு எனக்கு தெரியாது, அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. என் பேரு சத்யா, நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசுறது தப்பு. இல்ல சத்யா, அது வந்து எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவை கிடையாது. நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட். இப்போ இந்த மேரேஜ் முடிஞ்சாச்சு, நாளைக்கு காலையில நாங்க எல்லாரும் கிளம்பிடுவோம். ஓ, இவன் தான் அந்த மாப்பிள்ளை பையன் தம்பியோ? இவனை பத்தி தான் தினேஷ் பேசிட்டு இருந்தான்னு நினைக்கேன். இவன் எதுக்கு சத்யாவை அஞ்சுன்னு கூப்பிடணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சத்யா கிட்டே கேட்டு பார்ப்போம். சத்யா ஐம் சாரி, அது எனக்கு தெரியாம. நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்? நீங்க எனக்கு யாருமே கிடையாது. உங்க அம்மா எங்க வீட்டுல வந்து சம்பந்தம் பேசினாங்க, நான் இப்ப சொல்லிக்கேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. உங்களுக்கு விருப்பம் இல்ல நீங்க சொல்லியாச்சுலாம், அப்புறம் எதுக்கு நீங்க என்கிட்ட வந்து பேசணும்? அதுவும் என் பேரு இல்லாம வேற யாரோட பேரோ வச்சு என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. சாரி சத்யா, இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன். இனிமே நீங்க கூப்பிட வேண்டிய அவசியமும் வராது. நாங்க நாளைக்கு காலையில கிளம்பிடுவோம். அப்போ திருப்பி இங்க வர மாட்டீங்களா? நாங்க எதுக்கு இங்க வரணும்? உங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இன்வைட் பண்ணாங்க, 2-3 நாள் நின்னாச்சு. திருப்பி இங்க வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல, அது நீங்க எல்லாரும் திடீர்னு போனா அப்புறம் இங்கேயேவா நிக்க முடியும்? சரி, நீங்க என்கிட்ட இப்படி பேசிட்டு நிக்கிற யாராவது பார்த்தாங்கன்னா தேவையில்லாம தப்பா நினைப்பாங்க. நான் போறேன். சத்யா அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால் ஆச்சு பண்ணுவீங்களா? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. சத்யா இப்படி பேசிட்டு போறான். என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவன் பார்த்தா அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான், இங்க பார்த்தா இவன் இப்படி கோவமா திட்டிட்டு போறா. எதனால சத்யா கிட்ட டைரக்டா பேசிட வேண்டியதான். தினேஷ் சொன்ன விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட வேண்டியதான்.